ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஹாப்பி வேலி டேரக்ட் மேம் தான் மீட் பண்ண வந்திருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹாப்பி வேலி காலேஜை பற்றி ஒரு வீடியோ கொடுங்க சார், அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ கொடுங்க சார் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான். அதுவும் அவங்களே சொன்னால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் உங்களுக்கு இன்டெப்த்தாக புரியுன்றதுக்காக தான் மேடமே நீங்கள் பார்த்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம். மேடம் நமக்கு இன்ஸ்டன்ட்ஸாக ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மேடம் வந்து அவங்க காலேஜை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்ஸ் எல்லாம் மேடம்கிட்ட நம்ம கேட்போம். மேடம் டீட்டெயிலாக அவங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹாப்பி வேலி மேம் டேரக்டர்கிட்ட கேட்டு காலேஜ் டீட்டெயில்ஸ் என்னடா அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் மேம். மேம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நிறைய போயிட்டு இருக்கு மேம். அதில் லைக் கேட்டு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, டான்ஸர் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன், உங்களோட சஜஷன்ஸ் என்னங்க? எல்லா எம்பிஏக்கும் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அது வந்து ஆஸ் பர் ஏஐசிடி இருக்கிற ரூல் தான் அது. இப்போ கேட்டுன்னு சொல்கிறது வந்து இஸ் அ காமன் டெஸ்ட் விச் இஸ் அவைலபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு ஜாயின் ஐஏஎம்ஸ் அப்படின்னு நினச்சி. ஆனால் அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஐஏஎம்மில் கிடைக்காது. ஸோ கிடைக்கிறவங்க ஐஏஎம்மில் போவாங்க. பாக்கி இருக்கிற அந்த ஸ்கோரை வச்சு தான் பாக்கி இருக்கிற சர்டன் யூனிவர்சிட்டி, சர்டன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் தேங்க்ஸ் டு ஆர் தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம ரொம்ப வருஷமாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு நடத்துவோம். ஏன்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்கூல்லேருந்துமே இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதனால த சேம் திங் ஹேஸ் கம் டு எம்பிஏ ஆல்சோ. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனி பிஜி கோர்ஸுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு எடுக்கிறாங்க ஃபார் த கவர்மெண்ட் சீட்ஸ். இப்போ எங்களுக்கு வந்து 120 சீட்ஸ் இருக்குது. இந்த 120 சீட்ஸில் கவர்மெண்ட் சேஸ் நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் சரண்டர் பண்ணலாம். நீங்கள் இவ்வளோ பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் இவ்வளோ கொடுக்குறோன்னு. ரைட். ஸோ நாங்கள் வந்து 50% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் 50% வந்து கவர்மெண்ட் சீட்ஸாகவும் கொடுக்குறோம். ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபார் ஃபில்லிங் அப் தோஸ் 50% ஆஃப் த சீட்ஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது விச் இஸ் கால்ட் டான்செட். எதையுமே வந்து கஷ்டம் ஈஸின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா திஸ் இஸ் பேசிக்லி அன் ஆப்டிடியூட் டெஸ்ட். எதுக்குன்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக போகணுன்னா ஹி நீட்ஸ் டு ஹேவ் சர்டன் ஒரு ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் வேணும். அந்த ஆப்டிடியூட் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் ஈஸியாக டெஸ்ட் பண்ணலாம், ஹார்டாக டெஸ்ட் பண்ணலாம் தெரியல. காம்படிஷன் பிரகாரம் இட் வில் அந்த டிஃபிகல்ட்டி லெவல் சேஞ்சஸ், அவ்வளோதான் தவிர. இப்போ டான்செட் ஐம் ஷுர் நிறைய பேர் எழுதியிருக்கலாம், சம் பீப்புள் எழுதாமல் விட்டுருக்கலாம். பட் திஸ் இஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஹவ் ரிட்டன் த எக்ஸாம். ஸோ டான்செட் பேசிக்கலி ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் என்ட்ரன்ஸ் அண்ட் இட் இஸ் அவைலபிள் ஃபார் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ விஷ் டு டூ தேர் எம்பிஏ. அதில் அவங்க ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு மார்க் வரும். அந்த மார்க் பேஸ்ட் ஒரு கவுன்சிலிங் இருக்குது. அந்த கவுன்சிலிங்கில் அவங்க ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுவாங்க, ஒரு செட் ஆஃப் காலேஜஸ். அதில் அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த காலேஜ் வந்து அலோகேட் ஆயிரும். இதுதான் டான்செட்டோட சிம்பிளான ப்ரொசீஜர். எஸ் மேம். மேம் நான் ரொம்ப டீப்பாகவே சொல்லிட்டீங்க மேம், ரொம்ப டெப்த்தாகவே கிட்டத்தட்ட கவுன்சிலிங்கே வச்சுன்னா ஒரு மினி லாக் பார்த்த மாதிரி இருக்குது. ஓகே மேம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ஹாப்பி வேலி காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா வயா டான்ஸரில் நாங்கள் வரணும், எங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் மினிமம் பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க மேம். லைக் அது எம்பிஏ ஆகட்டும், லைக் எம்பிஏல கவர்மெண்ட் கோட்டா நம்ம காலேஜில் வரணும், எவ்வளோ மினிமம் பர்சன்டேஜ் வரணும்? இந்த இப்போ ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டேக் அன் எக்ஸாமினேஷன் வேரிஸ் ஃப்ரம் இயர் டு இயர். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 lakh பீப்புள் எடுத்தாங்க. இப்போ வந்து the number of people have come down to say 5,000, 3,000 அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த 3,000, சப்போஸ் இந்த வருஷம் 3,000 people have taken this testனா அவங்களுக்குள்ளே இருக்கிற காம்படிஷனில் தான் அந்த ரேங்கிங் வருது. ஆமாம். ஸோ இதில் வந்து யார் எப்படி சொல்கிறாங்களோ டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் டேக்கன் இட். ஸோ எங்கிட்ட கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து அதை சூஸ் பண்ண முடியாது. அது வந்து தானாகவே வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ அப்ளை, நம்பர் ஆஃப் அந்த ஒரு சிஸ்டம் எப்படி அலோகேட் ஆகுதோ அப்படி தான். பட் எதையுமே வந்து நாங்கள் வந்து ஒரு 60% அட்லீஸ்ட் மினிமம் ஒரு கட் ஆஃப் வைக்கிறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா எங்கள் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பி ஸ்கூல்ஸ். ஸோ டு டேக் அப் வாட் வி ஆர் கிவிங் யூ ஆல்சோ ஷுட் ஹேவ் சம்திங் இல்லையா? அந்த ஒரு சம்திங்னு சொல்கிறது வந்து இஸ் ரெகக்னைஸ்ட் அண்ட் இவாலுவேட்டட் பேஸ்ட் ஆன் மார்க்ஸ். அதனால சொல்கிறது தான், நீங்கள் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேருந்து கொஞ்சம் கம்மி ஆனால் கூட நாங்கள் வந்து மேலே ஏற்றி விட்டுருவோம். ஐ மீன் ஆமாம், ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் எம்பிஏலேருந்து வெளியில் போகும்போது இட் இஸ் நாட் டிபெண்ட் ஒன்லி ஆன் யுவர் என்ட்ரன்ஸ். அது ஒரு ஹோலிஸ்டிக்காக தான் நாங்கள் பார்க்குறோம். ரைட். பரவாயில்ல மேம், நல்லாவே சொல்லிட்டீங்க 60%. ஓகே மேம், இப்போது நம்ம இன்ஸ்டியூஷன் லைக் அதர் இன்ஸ்டியூஷனோட நம்ம எதை பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறோம், லைக் கோச்சிங் ஆகட்டும், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஆகட்டும், இன்டர்ன்ஷிப் ஆகட்டும், லைக் அந்த யூனிக்னஸ் நம்ம காலேஜ் என்னென்ன பார்க்கலாம் மேம்? யூனிக்னஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஒன்று வந்துட்டு நோவேர் எல்ஸ். ஓகே, இப்போது
ஒரு சிஇஓலேருந்து ஒரு டைரக்டர்லேருந்து ஒரு ஹெச்ஓடிலேருந்து வேறு டைரக்டர்ஸ் ஆஃப் ரிசர்ச் இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷனில் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வி ஆர் ஆல் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஒன் ஃபீல்ட். இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட்டிங், சார்னா இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ், வேறு ஒருத்தருனா இன் ஃபினான்ஸ். இது வந்து தட் இஸ் ஈச் ஒன் கேரிஸ் வித் அஸ் மோர் தேன் ஒரு 25-30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்னா நாட் ஜஸ்ட் இன் டீச்சிங், இட் இஸ் ஆல்சோ வித் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து வி ஆர் பிரிங்கிங் இன் தோஸ் கைண்ட் ஆஃப் இன்புட்ஸ் டு கிளாஸ். அது ஐ எம் ஷுர் இட் இஸ் நாட் அவைலபிள் இன் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதனால அது வந்து ஒரு யூனிக் பாயிண்ட். ஆனால் சொல்லித்தரதை மட்டும் பத்துமானா இல்லை. இப்போ நம்ம சொல்லித்தரதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியும், அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டேஷன் வந்து நாங்கள் வி கிவ் இட் த்ரூ வேரியஸ் ஃபார்ம்ஸ். ஒரு சின்ன ஒன் ஆஃப் த ஃபார்ம்ஸ் இஸ் இன்டர்ன்ஷிப்ஸ். இப்போ ஒரு இன்டர்ன்ஷிப்னு சொல்கிறது யூனிவர்சிட்டியே கொடுக்குறாங்க, பிட்வீன் த ஃபஸ்ட் இயர் அந்த செகண்ட் இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆனால் நாங்கள் எப்படின்னா அதை வந்து ஒரு வேரியஸ் லெவல்ஸில், ஒரு வீக்கெண்ட்ஸில், ஒரு இதில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் நாங்கள் வி ஆர் ஒன் ஆஃப் த நாட் ஒன் த ஃபஸ்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் அ பி ஸ்கூல் under Anna University. So எங்களுக்கு வந்து we have the choice of doing what we wish to do as long as it is helpful for the students. So எங்களுக்கு எப்பயுமே வந்து அந்த ஸ்டூடெண்ட் தான் is the point. ஓகே, நம்ம ஆமாம் நாளைக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினச்சி தான் we work backward. அப்படி பண்ணும்போது ஸோ ஒன் திங் இஸ் ஒரு இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன். எங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன் கூட இமர்ஷன் சொல்கிறோம். இமர்ஷன் நம்ம எவ்வளோ உள்ளுக்குள்ளே முக்கிறோமோ அவ்வளோக்கு அவங்க வந்து அதை பற்றி ஜாஸ்தி தெரிஞ்சுப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப்போட இண்டஸ்ட்ரியல் இமர்ஷன். ஆமாம், அதனால தட் இஸ் மை செகண்ட் பாயிண்ட். தேர்ட் இஸ் வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னா அது வந்து ஹாப்பி வேலி. ஃப்ரம் டீச்சிங் டு ப்ராக்டிஸ் டு ஸ்போர்ட்ஸ் டு கல்ச்சர் டு இன்டர்நேஷ்னல் ஓரியன்டேஷன் எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கணும்னா எங்கே கிடைக்குவாங்கன்னு சொல்கிற மாதிரி எங்கள் ஒரே ஷாப்பில் எல்லாமே இருக்குன்ற மாதிரி. ஆமாம். ஓகே சூப்பர் மேம், நல்லா இருக்கு. இன்டர்ன்ஷிப் உங்களோட பேட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. நம்மளும் நிறைய இன்ஸ்டியூஷன் போகிறோம், இன்டர்ன்ஷிப்லாம் ஃபஸ்ட் செமஸ்டர் கொடுக்குறோம், ஈவன் எல்லா செமஸ்டரும் நாங்கள் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோமே நிறைய இன்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் இன்டர்நேஷ்னல் இமர்ஷன்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் பிளேஸ்மெண்ட்ஸ் எங்களுக்கு இருக்குது. ஸோ தேர் ஆர் a lot of things. Of course இது வந்து எல்லாத்துக்குமே எப்பயுமே இல்லை, பட் ஃபார் தோஸ் who are eligible, for those who get prepared, இன்டர்நேஷனல் லெவலில் போய் பிளேஸ்மென்ட்ஸ், those who are getting ready, அவங்களுக்கு டெஃபினெட்லி இருக்குது. குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உள்ள வந்தால் நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போகிற மாதிரி தெரியுதுங்க. ஆமாம். செகண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இங்கே உள்ளே வராங்க மேம். எல்லாம் இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் கம்மியாக இருக்காங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், உள்ளே போய் படிச்சிட முடியுமா? ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். லைக் ஃபினான்ஷியலும் நான் பார்த்துக்கணும், அகடாமிக்ஸும் நான் பார்த்துக்கணும், அது எல்லாமே கொண்டு போய் வேணுமா? காலேஜோட ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எப்படி இருப்பாங்க? காலேஜோட இன்ஃப்ராவை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் லைக் உள்ள ஒரு இன்டர்னல் ஃபியர் இருக்குது, இது நம்மளால் லைக் இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் உள்ள அதாவது காலேஜோட இன்டர்னல் குவாலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்றத பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். ஷுவர், நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்க, அதனால் நான் ஒன்று ஒன்றா பார்க்குறேன். ஓகே மேம். சரி, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபியர் இருக்குன்னு சொல்கிறது இட்ஸ் a யூனிவர்சல் ஃபேக்ட். இப்போ எல்லா ஹியூமன் பீயிங்கே ஒரு ஃபியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால ஃபியர்ன்னு சொல்கிறது இஸ் காமன். ஏன் ஃபியர் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்தலை, அதனால தான். அப்போது நம்ம வந்து இதில் நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வி கிவ் யூ மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா அந்த ஃபியரை எடுக்கிறதுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து முன்னாடி வந்து பேசினா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கால் நடுங்கும், செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் நடுங்கும், தேர்ட் டைம் வந்து யூ வில் பி ஓகே, ஃபோர்த் வந்து ஜாலியாகவே பேசலாம். அப்போ நான் என்ன கொடுக்கணும்னா ஐ ஷுட் கிவ் யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்டாண்ட் தேர் அண்ட் டாக். ஆமாம், அதுக்கு இருக்கிற நாங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்போம். ஒன்று வந்து ஒரு இண்டிவிஜுவல் லெவல், ஒன்று வந்து ஒரு குரூப் லெவல், ஒன்று வந்து ஒரு குரூப் டு குரூப், ஒன்று வந்து ஃப்ரம் குரூப் டு அவுட் சைட். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு நாட் ஓன்லி பிஸ்னஸ் இமர்ஷன், எங்களுக்கு சோஷியல் இமர்ஷன் இருக்குது, இண்டஸ்ட்ரி இமர்ஷன் இருக்குது, ஒரு லீடர்ஷிப் இமர்ஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இமர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் முக்கி எடுக்க அவங்க வந்து ஆமாம் ஆமாம். அதனால அந்த ஒரு ஃபியரை வந்து நீங்கள் வெளியில் விட்டுட்டு வரலாம். பின்ன எனிதிங் வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது எல்லாமே சூப்பர் இம்போசிங்காக தான் இருக்கும். ஒரு ஆளை பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பயமாக தான் இருக்கும், ஒரு திங்கை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பயமாக தான் இருக்கும். பட் நான் சொல்கிற மாதிரி பண்ண சரியாக போயிடும். இங்கே வந்து எங்களுக்கு நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம், நாங்கள் இது வந்து 20th பேட்ச் ஆஃப் அட்மிஷன். நீங்கள் இந்த 19 இயர்ஸில் நீங்கள் எந்த பேட்சில் ஸ்டூடெண்ட்டில் போய் கேட்டாலும் சரி, அவங்க சொல்லுவாங்க த பெஸ்ட் திங் அபவுட் ஹாப்பி வேலி இஸ் த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்னு. எப்போ ஆனாலும் எதுக்கானாலும் ரெடியான ஒரே குரூப் வந்து எங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் தான். ஸோ நீங்கள் நம்பர்ஸ் ஆனாலும் சரி, இங்கிலீஷ் ஆனாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் ஆனாலும் சரி, ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஆனாலும் சரி, யூ வாண்ட் ஒன் சொல்யூஷன்னா வி ஆர் தேர் டு கிவ் யூ. ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து இருக்கிற சப்போர்ட் ஐ ஆம் ஷுவர், எனக்கு வேறவங்கள பற்றி தெரியாது, பட் இங்கே இருக்கிறது வந்து 100% இல்லை, மோர் தென் 100%. ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பயப்படவே வேண்டாம். லைக் ஓகே மேம், ஃபேக்கல்ட்டி சப்போர்ட்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி தெரியுதுங்க. ஆமாம். ஓகே மேம், பரவாயில்ல. ஃபேக்கல்ட்டி சப்போர்ட்ஸ் இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பிரேவாக உள்ளே வருவாங்க. ஏன்னா அவங்களும் டிஸ்ட்ரிக்ட் லைக் ஒரு யூஜி முடிச்சுட்டு தான் வராங்க.
பிஜி ஸ்டூடெண்ட்ஸோட கோஆர்டினேட் ஆகிறதும் ஹாஸ்டல் மெம்பர்ஸ் கோஆர்டினேட் ஆகிறது கிளாஸ் மெம்பர்ஸ் கோஆர்டினேட் ஆகிறது அவங்களுக்கு ஒரு லைக் எடுத்தோன்னே எல்லாம் டக்குன்னு பாண்ட் ஆயிட முடியாது மேம். ஃபேக்கல்டிஸ் நம்ம சப்போர்ட் இருந்தால் ஈஸியாக இட்ஸ் பாசிபிள் தான். செகண்ட் மேம் நம்ம காலேஜில் இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எந்த மாதிரி பேக்கேஜஸ் கொடுக்குறோம், என்ன மாதிரி கம்பெனிஸ் வராங்க, என்ன லெவல் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் பண்ணி கொடுக்குறோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ எப்படின்னா நம்ம வந்து சொல்லித்தரது ஒன்று ஆனால் பண்ணுறது ஒன்று. இப்போ நம்ம வந்து கம்பெனிக்கு போகும்போது அவன் சொல்லி கொடுக்கறது வந்து எதுக்குன்னா அதை வந்து என்னோட விஷயத்த உங்களுக்கு பண்ண முடியுமான்னு தெரியறதுக்கு ஒரு ஒரு அப்டேஷன் ஒரு நாலேஜ். ஒரு கம்பெனி வந்து நம்மளை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டை வந்து பண்ணிகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், த்ரூ இமர்ஷன்ஸ் த்ரூ ப்ராஜெக்ட்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருது. தட் இஸ் ஒரு கம்பெனி அந்த பக்கம் வந்து நோஸ் தட் திஸ் பர்சன் நோஸ் அப்படின்னு சொல்லும்போது பிளேஸ்மெண்ட் ஆயிடுது. ஓகே ஓகே. ஒன்று. செகண்ட் திங் இஸ் இந்த பக்கம் இப்போ எங்களுக்கு என்ன சொல்கிறான், நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா ஒரு கம்பெனிக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும்னா நாங்கள் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை அதை ட்ரெயின் பண்ணிட்டு கொடுத்தோன்னா நீங்கள் ஏன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் 2 ways. இப்போ இந்த 2 ways நடக்கும்போது எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு சே பட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 100% தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ பண்ணும்போது பிளேஸ்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம வேண்டான்னு வச்சாதான் பிளேஸ்மெண்ட் ஆகாதுன்னு தவிர ஆமாம் நம்ம வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம்னா டெஃபினெட்லி தேர் வில் பி அ பிளேஸ்மெண்ட். ஸோ எங்கள் ட்ரைனிங் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ்லேருந்து அனாலிட்டிக்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் தேர். இப்போ ஃப்ரம் கம்பெனிஸ் லைக் எக்ஸைட் டு பிர்லாஸ் டு யூனோ தெர் ஆர் பேங்க்ஸ். ஆமாம், கேபிஎம்ஜி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபினான்ஸ்லனா இது, அனாலிட்டிக்ஸ்னா இது, லாஜிஸ்டிக்ஸ்னா இது, அந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபீல்டுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் உள்ள கொண்டு வந்தோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம தெரில, எனக்கு நிறைய பேர் பெரிய பெரிய க்ரோர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க சிடிசி. எனக்கு அது வி ஆர் வெரி ப்ராக்டிக்கல் தேர். நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா ஒரு ஒன்றுமே இல்லாதவனுக்கு ஒரு 4 lakhs, மேக்ஸிமம் இருக்கிறவங்களுக்கு ஒரு 15-16 lakhs வரைக்குமே போகுது. ஐ திங்க் தட்ஸ் அ பியூட்டிஃபுல் சேலரி. ஒரு பையனுக்கு வந்து பிஜிக்கு அப்புறம் வந்து 15 lakhs எல்லாம் இஸ் அ ஹியூஜ் சேலரி. அண்ட் தட் இஸ் ப்ராக்டிக்கல் அண்ட் தட் வில் ஸ்டே லாங் டேர்ம் ஆல்சோ. நீங்கள் இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்கிற ஆளுங்க எனக்கு தெரியாது, அது எவ்வளோ நாள் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுன்னு சொல்கிறது வந்து படிப்படியாக வந்து யூ கேன் டெஃபினெட்லி, பிகாஸ் எம்பிஏன்னு சொல்கிறது வந்து இஸ் அ கெரியர் ப்ரோக்ராம். கெரியர்னால் நீங்கள் ஒன்றா படிப்படியாக நீங்கள் வந்து கெரியரில் ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம். ஸோ நாங்கள் வந்து ஒரு படியில் ஒரு 3 படி ஏற்றி விட்டுருவோம். அங்கேருந்து பசங்க ஷிஃப்ட் ஆகி போக வேண்டியது. ஆமாம், நல்லது நல்லது மேம். பரவாயில்ல மேம். பிளேஸ்மெண்ட்ஸ் 15 lakhsன்றது பரவாயில்ல. ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஒரு 3 to 5 lakhs தான் இன்றைக்கி ஆவரேஜாக ப்ளேஸ் ஆகிறாங்க. இங்கே ஸ்டார்டிங்கே 4 to 15 lakhsன்னும் போது போதும். இப்போ இருக்க கால சூழ்நிலைக்கு 2026 அகாடமிக் இருக்கிற எனர்ஜி கிரைசிஸுக்கு எவ்வளோ வாங்கினாலும் பத்தாதுங்க மேம். ஓகே மேம், பிளேஸ்மெண்ட்ஸ் ஓகே மேம். செகண்ட், லைக் நம்ம காலேஜோட என்விரான்மெண்ட், லைக் அகடாமிக்ஸே விட்டுரும், நான் அகடாமிக்கல் லைக் கல்ச்சுரல்ஸ் எப்படி இருக்கும், ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, லைக் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவல் கேர் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், லைக் நான் அகடாமிக்லாம் நம்ம என்னென்ன சப்போர்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், என்ன மாதிரி கொண்டு போகிறோம், கல்ச்சுரல்ஸில் ஈவெண்ட்ஸில் ஒரு ஸ்டூடெண்டோட இன்டர்னல் ஸ்கில்ஸ்லாம் எப்படி கொண்டு வரும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போது எங்களுக்கு எல்லா காலேஜுக்குமே வந்து ஒரு டியூட்டர் இருக்கும். ஒரு கிளாஸுக்கு ஆமாம். அது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வி ஹேவ் மென்டர்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து ஒரு மென்டர். ஆமாம், இவங்களுக்கு வந்து இப்போது நாட் ஓன்லி ஒரு அகடமிக் சப்போர்ட் இல்லாமல் அதர் சப்போர்ட் ஆல்சோ. உங்களுக்கு வந்து இது பண்ண முடியலையா, இல்லை உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்னா வி வில் ஹெல்ப் யூ. காசு கொடுக்கறது இல்லை, பட் ஹவு டு மேனேஜ் இட். இமோஷனல் சப்போர்ட் டெஃபினெட்லி எஸ். அகடமிக் சப்போர்ட் எஸ். உங்களுக்கு அதை படிக்க முடியலன்னா எப்படி, இல்லை உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த வேலைக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சப்போர்ட் இதெல்லாமே வந்து இந்த மென்டர் இருப்பாங்க. இந்த மென்டர்னு சொல்கிறது வந்து இந்த லெவலில், இதுக்கு மேலே வந்து ஒரு ஹெச்ஓடி, இதுக்கு மேலே வந்து ஒரு டைரக்டர், இதுக்கு மேலே வந்து ஒரு சிஇஓ, இதெல்லாமே இருப்பாங்க. அதர் தேன் தட் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் மென்டர்ஸும் இருக்காங்க, இண்டஸ்ட்ரி மென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாச்சும் வேணும்னா யூ டெஃபினெட்லி ஹேவ். இது ஒன்று. செகண்ட் திங் இஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. தட் இஸ் சம் வில் பி குட் இன் ஸ்டடி, சம் வில் பி குட் இன் ஆர்ட், சம் வில் பி குட் இன் ஸ்போர்ட்ஸ். அதுதான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற இடத்துல வந்து வி ஹேவ் எவ்ரிதிங். இப்போது எங்களுக்கு வந்து வி ஆர் த ஃபர்ஸ்ட் MBA இன்ஸ்டிடியூஷன் விச் ஹேஸ் அ டர்ஃப். ஸோ அதில் வந்து எங்களுக்கு காலேஜ்குள்ளேயே டர்ஃப் இருக்குது. ஆமாம், அதில் வந்து வி கண்டக்ட் லீக்ஸ், ஹாப்பி வேலி லீக்னு இருக்குது. ஹாப்பி வேலி ஃபுட்பால் லீக் கண்டக்ட் பண்ணியாச்சு. கிரிக்கெட் IPL மாதிரி எங்களுக்கு ஹாப்பி வேலி ப்ரீமியர் லீக் கண்டக்ட் பண்ணியாச்சு. இது வந்து இன்டர் காலேஜியேட் இருக்குது. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்டர் கிளாஸ் தே கேன் ப்ளே. ஸோ வி ஃபீல் எல்லாமே வேணும் இல்லையா, நம்ம படித்தா மட்டும் பத்தாது. தேர் எஸ். அண்ட் எங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் வி ஹேவ் அ கல்ச்சுரல் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் SPB ஆக வேண்டியது இல்லை, ஆனாலும் வந்து உங்களால் முடிஞ்ச பாட்டை வந்து நீங்கள் பாடிக்கலாம். ஏன்னா இட்ஸ் அ டீஸ்ட்ரெஸ்ஸர் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் பாண்ட். அது எஜுகேஷன் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக கொண்டு போகலாம். ஸோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். அது இல்லாமல் வி டேக் தம் அவுட் ஃபார் சம்திங். எங்களுக்கு
என்ன சொல்றது, நாங்கள் வந்து வி ஸ்டெப் அவுட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் வெளியில் போனாலே அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தான். கண்டிப்பாக ஸோ எனி ப்ரோக்ராம் தட் வி வாண்ட் டு கண்டக்ட், ஒரு மினி மைக்ரோ ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி பண்ணுறதெல்லாம் வி டேக் தம் அவுட் சைட். ஸோ ஒன்ஸ் யூ கோ அவுட் சைட் யூ மீட் பீப்புள், அப்படியும் வந்து ஆமாம். அதனால நீங்கள் வந்து கிளாஸ் வீட்டில் மீன்ஸ் கிளாஸுக்கு அப்புறம் ஹாஸ்டல், கிளாஸுக்கு அப்புறம் வீடு அப்படின்னு இல்லாமல் தேர் ஆர் அதர் லைக் அந்த அவுட் பவுண்ட் லைக் கொஞ்சம் என்விரான்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த மாதிரி இல்லாமல் அப்படி நீங்கள் சொல்ல எனக்கு ஞாபகம் வருது. வி ஹாவ் ஒன் ஆஃப் the first things in Tamil Nadu to have a என்ன சொல்கிறது, that is it's called outbound program within the institution. அது வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பீஸ்குள்ளே இதுக்கு மேலே ஐ டோன்ட் நோ அது முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ எங்கள் சைட்லேருந்து எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். பசங்க யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுனா எங்களுக்கு யூஸ் பண்ணி மேலே வந்து அது அவங்களுக்கான கட்டுற ஃபீஸை அவங்க ஈஸியாக ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆமாம். ஓகே மேம். நம்ம ரொம்பவே எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டோம் மேம். ஸ்டூடெண்ட்ஸ் கடைசியாக கேட்குறது வந்து லைக் ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ், அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் நான் காலேஜ் ஃபீஸ் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மேம். லைக் ஃபீஸுக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ, ஒரு ஐடியாஸ், எஜுகேஷன் லோனோ, இல்லை ஒரு இஎம்ஐ ஆப்ஷன்ஸோ, லைக் ஏதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட் காலேஜ் சைட்லேருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, லோன் சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க மேம். லைக் நம்ம குவாலிட்டி வச்சிருக்கோம், அதுக்கேற்ற ஃபீஸ் நம்ம வச்சிருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் வெளியில் வரணும் அப்படின் போது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் நம்ம எதாவது பண்ணி கொடுக்குறோம் மேம். நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட், பட் ஃபார் ஒன், நீங்கள் சொன்ன குவாலிட்டிக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறீங்க. ஆக்சுவலி நாங்கள் பண்ணுற குவாலிட்டிக்கு ஃபீஸ் எங்களுக்கு லெஸ் தான். ஓகே ஆமாம். ஸோ இட் இஸ் நாட் ப்ரொபோஷ்னல். ஏன் ப்ரொபோஷ்னலாக இல்லைன்னா கொடுக்க சம்டைம்ஸ் படிக்கணும்னு பண்ணுற பசங்களுக்கு வர முடிய மாட்டேங்குது தான். நாங்கள் பண்ணுற குவாலிட்டிக்கு நாங்கள் ஆக்சுவலி ஃபீஸ் அவ்வளோக்கா ஏற்றலை. ஸோ எங்களோட ஃபீஸ் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா அஃபோர்டபுள். ஆனால் என்னென்னா நம்மளுக்கு மனசில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியணும். இப்போ இவ்வளோ இருக்குது, இது வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா இவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது எதுக்கு, நம்மளுக்கு திருப்பி வந்துருக்கு. ஆமாம். ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் 6 மாதத்தில் எடுத்துருவீங்க. லைக் பெருசாக நம்ம ஒரு அதை பற்றி யோசிக்கலைன்னா ஒரு 1 இயர் அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒரு நம்ம செலவு பண்ணுற தட் இஸ் ஃபீஸ் வந்து சேலரி வைஸாக நம்மளுக்கு வந்து 6 months to 1 yearலேயே ரிட்டர்ன் வந்துடுது. ஓகே, இது ஒன்று. தட் இஸ் கால்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஆமாம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் இஸ் இது வந்து எப்படி எடுக்கலாம். இப்போ தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட், போத் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட், தேர் வெரி ஹாப்பி டு கிவ் யூ லோன்ஸ். ஆமாம், அது வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கணும், உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த சிபில் ஸ்கோர்லாம் இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க கொடுத்துட்றாங்க. அது ஒன்றும் எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தெம் கோ வித் லோன்ஸ் ஒன்லி, எஜுகேஷன் லோன்ஸ். நம்ம இன்ஸ்டியூஷன் நிறைய பேர் எடுக்கிறாங்க. அது ஒன்றும் ஒரு பிரச்சனையே இல்லை. அவங்க மேபி ஒரு 10% கம்மியாக கிடைக்கும், 20% கம்மியாக கிடைக்கும், கேஸ் டு கேஸ். அது வந்து பிகாஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ரவுண்ட். அதனால லோன் வந்து அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. அப்படி அதுக்கு மேலே எனக்கு வந்து லோன் கிடைக்கலன்னு இருந்தாலும் வி அரேஞ்ச் ஃபார் லோன்ஸ் வித் ப்ரைவேட் பீப்புள். ப்ரைவேட்னா இட்ஸ் நாட் ஃபினான்சியர்ஸ், இட்ஸ் அ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் கிவ் த சேம் லோன். இதே எஜுகேஷன் லோன் மேபி ஒரு 0.5%. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 lakhக்கு 0.5னா ஒரு 100 ரூபா தான், 0.5 இல்லை, ஐ மீன் ஒரு few hundreds தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து கிடைக்க போகிறது அதோட ஜாஸ்தி தான். ஆமாம். அதனால நம்ம வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்காம உங்களுக்கு வேணும்னா we will arrange that also. நீங்க அந்த காலேஜ் சப்போர்ட் நீங்களும் பண்ணுவீங்க. லோன் சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க. டெஃபினட்டா லோன் சப்போர்ட்டா நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் கொடுப்போம். we will put them together. உங்க சைடுல இருந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா பின்ன நீங்களாச்சு பேங்க் ஆச்சு இல்லை நீங்களாச்சு அந்த இன்ஸ்டிடியூஷன் அது வந்து நடந்துரும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வரைக்கும் அப்படி ஒன்றும் நடக்காம போனதில்லை. ஸோ we are okay with இது வரைக்கும் நம்ம நல்லா எல்லாமே 100% சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். எஸ். ஓகே, ஃபினான்ஷியல் சப்போர்ட் காலேஜுக்குள்ளே இருக்கின்ற போது பெரிய விஷயம். நம்ம சப்போர்ட் எல்லாம் அசிஸ்டன்ஸ் பண்ணுவோம். லைக் நாங்கள் வந்து உங்களுக்கான அசிஸ்டன்ஸ் கொடுப்போம், சப்போர்ட் பண்ணுறோம். பட் ஆனால் யாரும் நாங்கள் கேரண்டியாக கன்ஃபார்ம் இந்தமாரி லைக் காலேஜே முன் வந்து நாங்கள் இந்தமாதிரி ஒருத்தவங்க வச்சுருக்கோம், அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுறோம், பண்ணியும் தர சான்சஸ் இருக்குது அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ராங்காகவே சொல்லலாம். ஃபீஸ் இன்கேஸ் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஃபீஸ் ஹையராக இருக்க ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா காலேஜ்லேயே உங்களுக்கு இந்த இவ்வளோ சப்போர்ட் பண்ணி தராங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ். தாராளமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். பசங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ டான்சன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்துருச்சு மேம், பர்சன்டேஜ் வந்துருச்சு மேம். ஸ்டூடெண்ட் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, சார் நாங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு வெயிட் பண்ணலாமா? இது வந்து என்கிட்ட காமனாக கேட்க டவுட்ஸ். தினமும் ஒரு கிட்டத்தட்ட 20-25 பேர் டிஎம் பண்ணிகிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு வெயிட் பண்ணலாமா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சில இன்ஸ்டியூஷனில் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது மேம். அதேமாரி இப்போ நம்ம இன்ஸ்டியூஷனில்
மேனேஜ்மெண்ட் கோட்டா வர ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறோம், கவர்மெண்ட் கோட்டா வர ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறோம், உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் லைக் நம்ம என்னென்ன கோச்சிங் கொடுக்குறத பார்க்குறோம் மேம். ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட பார்வை எப்படி இருக்குது, லைக் ஸ்லோ லேர்னர்ஸும் வருவாங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் வருவாங்க, இன்ஜினியரிங் வருவாங்க. லைக் அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோன்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். நான் சிம்பிளாக அதை சொல்லணுன்னா பசங்களுக்கு புரிகிற மாதிரி, நம்ம வந்து ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. ஆமாம் மேம். அதனால வந்து நம்ம பார்க்குற மூவி ஒன்று தானே, எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தானே. நம்ம வந்து அதிலெல்லாம் வந்து வி ஆர் நாட் கிவிங் தம் எனி டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து உள்ளே வரீங்களா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் தான், அவ்வளோதான். என்னென்னா எங்களை உள்ளே வரதுக்கு 2 கேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஒன்று வந்து டான்செட் கோட்டா. ஆனால் அது ரெண்டும் வரது வந்து ஒரே இடத்துக்கு தான். ஒரே இடத்துக்கு வந்துட்டோன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட் தான். அதில் வந்து நீங்கள் ரிச் ஸ்டூடெண்ட், புவர் ஸ்டூடெண்ட், இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட், நாட் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இல்லை. எங்களுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்டூடெண்ட் ஒன்லி. நாங்கள் வந்து இருக்கிறதே அந்த கையை கொடுத்து அவங்களுக்கு மேலே ஆமாம் டு பிரிங் தம் அப் தான். அதனால அந்த விஷயத்தில் ஒன்றுமே இல்லை. என்னென்னா டைமிங். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டானா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ஸோ தட் இஸ் ஓவர். எங்களுக்கு வந்து 50% டான்செட் கோட்டாவில். அகெயின் நாங்கள் டான்செட் கோட்டாவில் வெயிட் பண்ணி அது ஆகஸ்ட்லாம் வர வரைக்கெல்லாம் எங்களுக்கு வெயிட் பண்ண முடியாது. இப்போ டான்செட் கோட்டாவில் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தாலுமே எங்களுக்கு வந்து த ஸ்டூடெண்ட்ஸ் டேக் அட்மிஷன் பிஃபோர் தட் இட்ஸ். ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாலேருந்து எடுத்தாலும் சரி, டான்செட் கோட்டாலேருந்து எடுத்தாலும் சரி, எங்களுக்கு வந்து ஃபீஸ் இஸ் த சேம். ஸோ நீங்கள் இதுக்கு வேண்டி வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆமாம். ஸோ ஐ திங்க் நீங்கள் என்ன சொல்லுவாங்க, தட் இஸ் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு நல்ல டைம் பார்க்க வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவ்ரி டைம் இஸ் அ குட் டைம். அதனால் நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா குட், எந்த காலேஜ் நினச்சிட்டிங்கன்னா வெரி குட், அவ்வளோதான். அதோட வேலை முடிஞ்சது. அதுதான் இஸ் அ மேஜர் டிசிஷன் அண்ட் த ஃபர்ஸ்ட் டிசிஷன் தட் யூ ஷுட் டேக். லேட்டர் நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம்னு சொல்கிறது வேறு. அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா காலேஜ்க்கே வந்து கேட்டோம்னா we will tell you how to go about ஆமாம் ஆமாம். புரியுது மேம். மேம் இங்கே ஏதாவது பர்சனல் லைக் இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னை காலேஜில் எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. லைக் இன்கேஸ் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்க அப்படின்னா, லைக் அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலேஷன் லைக் ஏதாவது பர்சனல் இன்டர்வியூவில் ஏதாவது நம்ம காலேஜ் இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். ஆமாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம அசஸ் பண்ணுறது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் மட்டும் அசஸ் பண்ண முடியாது. டெஃபினட்டாக. ஏன்னா இங்கி பிங்கி பாங்கியும் போடலாம், இல்லை கரெக்டாக நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால அது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஆமாம். நீங்கள் வாங்க, உங்களோட என்ட்ரன்ஸை பார்ப்போம். சம்டைம்ஸ் வந்து உங்களோட யூஜி மார்க் வந்து வேறு மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் யூஜி மார்க்கும் கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் 12th வரைக்கும் நல்லா படித்தோம், யூஜி வந்து கொஞ்சம் ஜாலியாக விட்டுட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு இதை மட்டும் வச்சுட்டும் யூ கான்ட் ஜட்ஜ். அதனால தான் வி வாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் டு த இன்ஸ்டிடியூஷன். இங்கே வரும்போது நாங்கள் இங்கே ஒரு 2-3 லெவல் இருக்குது, சும்மா நாங்கள் பேசி பார்ப்போம் என்னென்னு. இன்டர்வியூ இல்லை, ஜஸ்ட் டிஸ்கஷன், ஸோ தட் வி கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது தென் இட் பிகம்ஸ் பெட்டர் ஃபார் தெம் டு டிசைட். அவங்களுக்கும் டிசைட் பண்ணலாம், எங்களுக்கும் டிசைட் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மை 30th year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் MBA. ஆனால் இந்த 30 yearsல நான் என்ன நினைக்கிறேன்னா, எந்த ஸ்டூடெண்ட்டுமே இஸ் நாட் அ ராங் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் இஸ் அ ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் இஸ் அ ஸ்டூடெண்ட். ஆமாம். நீங்கள் மார்க்கை வச்சு ஐ cannot value him. If you say I don't want to study, then I will not consider him a student. ஆனால் if you say I am a student, help me அப்படின்னா mark is irrelevant. We are all here to help. அதனால நீங்கள் மார்க்கை வந்து it is just your attitude to study, your mindset to study. அது நிறையா இருந்தால் போதும். அதுதான் எனக்கு தோணுது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த லைக் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அந்த பொட்டன்ஷியல் இருந்தாலும் மட்டுமே போதும். மார்க் கண்டிப்பாக நல்ல விஷயம். நிறைய காலேஜ் வந்து இப்போ நிறைய காலேஜ் உங்களுக்கு இப்போ டான்சென்ட்ல எலிஜிபிள் வச்சிருக்காங்க. 45% இருந்தால் தான் எழுத முடியும், 60% தான் எழுத முடியும், நிறைய கண்டிஷன் வச்சிருக்காங்க. பட் பரவாயில்ல, சம்திங் டிஃப்ரெண்ட் தான் மேம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அளவுக்கு கொஞ்சம் இருந்தாங்க அப்படின்னா, லைக் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் இருந்தாங்க, இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, பேஷனேட்டாக இருக்காங்க, படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா நம்ம கொண்டு வந்து அந்த மாதிரி எங்களுக்கு கேஸ் ஸ்டடீஸ் இருந்திருக்கு. புரியுது. எப்படி வந்து ஒரு பையன் வந்து கம்மியான மார்க் இருந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், அதே மாதிரி ஒரு பையன் நல்ல மார்க் இருந்து ரொம்ப நல்லா பண்ணணும்னு இல்லை. யூனோ, ஸோ எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டூடெண்ட். அது வந்து என்விரான்மெண்ட் வருது, பிளேஸ், ஃபுட் நிறைய இருக்குல்ல மேம். ஓகே மேம். நம்ம ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸ்டூடெண்ட் தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்குன்ற நினச்சிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் தாராளமாக கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேம்கிட்ட கேட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மற்றபடி இந்த காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸு, அட்மிஷன் ப்ராசஸ், அட்மிஷன் டீட்டெயில்ஸு இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் போய்ட்டு நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்கேன். தாராளமாக அந்த டீம் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் அவங்களே கைடன்ஸ் கொடுத்து எல்லாமே பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வேறு என்ன மாதிரி எந்த மாதிரி கண்டென்ட் வேணுன்றதோ தாராளமாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ப்ளஷர் இஸ் மைன். ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னோட இதில் ஏதாச்சும் பெனிஃபிட் இருந்துச்சுன்னா ஃபைன், யூ கேன் ஆல்வேஸ் வாக். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது மேம். நான் பார்த்துட்டு என்னென்னு உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச்.